வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.
எழுந்ததிப்பாய் கணபதி வெள்ளை வழி போன்று வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பால் வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் என்னை அரசரோடு சரியாசனத்தில் வைத்த
நேத்திரபாலே சாமி சங்கை பூதத்தார் எனக்கு சரசில் வந்து குடியிருப்பான் ஆதிசக்தி பார்வதிய புரிய வருவயம்மா புறத்த காத்தவள தாயான எசக்கியம்மா என்று பெயரு பெற்ற அம்மையான எசக்கியம்மா செட்டியத்தான் வழிமறித்த செல்லமாக எசக்கியம்மா தெளித்த ஊரெடுத்த தெளித்த வருவயம்மா பிறந்த புல்லை இனியில் வளர்ந்த புல்லை கோட்டையில பிறந்த பிள்ளை காவலுக்கு கட்டிக்காரு ஆடுகுல தேவதையோ ஆடுகுல தேவதையோ கருப்ப சுவாமி சிறை கடந்த வாமையிலே பூஜை கொண்டவல்லாம் மாதாடி உனைத்தொழு அன்புருக மனமுருக ஆற்றில் வெள்ளம் கரைபுற இல்லை இல்லை ராமர் பான் இருகையதில் வீசுகோ இணை வளர்ந்து கலைதனரில் பாடவை நானும் பாடறிவின் படிப்பறிவு பள்ளிக்கூடம் நானறிவு பாடறியா நாளில் பாடறியா என்னை படிக்க வைத்தார் தாய் தகப்பு மறந்தாலும்
பாடு மல்லிகப்பு மகேஸ்வரி மருதம்புத்தூர் நகரில் வாழு மருதம்புத்தூர் நகரில் வாழு அண்ணாவே நயினார் என்ன புலவர் பாடு ஐயா காணமாயில் விரித்தார் பாடு திருவுலகில் நெல்விலையோ காசிநாதபுரத்தில் புரோன் நகரில் வாழு காசிநாதபுரம் நகரில் நகரில் வாழு அண்ணாவே முருகன் புலவர் பாடு சாமி பாரமழை பொழியும் நாடு பயிர்களதிகளை நாடு பொழிமாம் நகரில் வாழு பொழிமாம் நகரில் வாழு நீலம்மாள் புலவர் பாடு ஐயா காளமழை பொழியும் நாடு காய்களை நாடு கற்றாங்குளம் நகரில் வாழு அண்ணாவி கற்றாங்குளம் நகரில் வாழு சமுத்திர அண்ணாவி உழவர் பாடு அப்படியாக இருக்கக்கூடிய வேளையிலே இது எந்த ஊருன்னு எங்க வருமா அதாவது சரி முக்குடல் அருகில் இருக்கக்கூடிய நான் இருக்கக்கூடிய கீழ பாப்பாக்குடி ஊரைக்குள்ள ஆமா அதாவது யாருன்னு யாரு அதாவது சரி அங்கே இருக்கண்ணே அகிலாண்ட ஈஸ்வரி நான் ஈஸ்வரி பிரம்மாண்ட நாயகி ஆமா என் தாயாகப்பட்ட சரி பேச்சு பிரம்ம சக்தியோட ஆலயத்துல நான் ஆலயத்தில் அதாவது என்ன இன்னைக்கு முதலாக சரி நம்ம எத்தனாவது வருடம் பாடம் வந்திருக்கோம் இல்லண்ணே இதான் 2வது வருடம் ஓ இரண்டாவது வருடம் நம்ம படிக்க வந்தா சரி 15 வருஷம் இருக்கும் நான் இருக்கோம் ஆனா இருந்தாலும் ஆமா நமக்கு வாய்ப்பு கிடைத்ததே போன வருஷம் தான் சரி அது மட்டுமல்ல என்னம்மா நம்ம நம்மளுடைய வாசலில் நான் வாசல்ல இந்த கல்யாண வாசலில் சரி நமக்கு எந்த ஊருன்னா நமக்கு எந்த ஊருமா எந்த ஊருனே நம்ம பக்கத்து ஊரு பக்கத்துல எந்த ஊரு பக்கத்துல துலுக்கப்பட்டி தான் இருக்கு ஆ, அதுக்கு வடக்கோடி சரி சரி அப்ப ஊரு தெரியாம தான் உட்கார்ந்துருக்கீங்க தெரியாம தான் வந்தது மருதமுத்தூர் ஊரை சேர்ந்த நான் ஊரை சேர்ந்த அது அவங்க வீட்டு பிள்ளை ஆமா சின்ன பிள்ளை சரி பரமேஸ்வரி ஆமா கலைக்குழு சார்பாக நான் சார்பாக இந்த ஊர் பொதுமக்களுக்கும் ஆமையோ வரிக்காரர்களுக்கும் அனைவர்களுக்கும் நம்ம நாட்டாமையவர்களுக்கும் ஆமா நமக்கு அட்வான்ஸ் கொடுத்த சரி அனைத்து நல் உள்ளங்களுக்கும் உள்ளங்களுக்கும் நம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தெரிவித்துக் கொண்டு நாமல் பாடக்கூடிய கதைகளிலே நான் கதைகளிலே சொல்குச்சம் பொருள்குச்சம் ஆமா அடிதாள குற்றங்குறைகள் இருந்துவிட்டாலும் நான் இருந்துட்டாலும் எங்கள் 6 பேர்களுடைய ஆமா மின்சொல் பின்சொல்லாக வந்துவிட்டாலும் வந்துட்டாலும் மின்சொல் முன்சொல்லாக வந்துவிட்டாலும் வந்துட்டாலும் இந்த 6 சிறு குழந்தைகளும் ஆமையோ உங்கள் வீட்டு பிள்ளைகள் போல் காக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லி ஐயா, என்ன உங்க வீட்டு பிள்ளை எப்படி தவறு செய்தா ஆமா எப்படி ஆதரிப்பீர்களோ நான் வீட்டுல கூட்டு கொண்டு எப்படி ஆதரிப்பீர்களோ அதை போலாக ஆமா எங்கள் 6 பேரையும் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லி இன்னைக்கு என்ன கதைன்னு நீ தாத்தா கதை தாத்தாவா ஆமா தாத்தான என்ன மூத்தவர் நம்ம எல்லாருக்கும் மூத்தவர் தாத்தா ஆமையா ஆ, அத்தனை தெய்வத்திற்கும் சரி அதிபதியா கொழுவிருக்கக்கூடிய நான் கொலை இருக்கக்கூடிய ஐயனாருடைய பிறப்பை பாடப்போ சாஸ்தாவோட பிறப்பை பாட வேண்டும் ஆமையா சரி சபை அனைவருக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயோ தனாதே வெள்ளி கைலாசத்தில் வெள்ளி
கைலாசத்தில் ஆதிசக்தி பார்வதி ஆண்டவர் பகவான் தாயே மன்னவானும் தேவி மன்னவானும் தேவி கைலாசத்தில் குழுவிலே ஆதிசக்தி உமையோளம் ஆண்டவராகப்பட்ட சிவபெருமான் ஆதி கைலாசத்தில் ஒளிவிருக்கும் கைலாசம் பர்வதத்தில் மூவர்கள் முனிவர்கள் 33 ரிஷிமாரெல்லாம் ஆதி ஒண்ணுவள்ளி கைலாசத்தில் ஒளிவிருக்க அகசியர் புகசியர் அழகு கொம்பு மாமுனிகள் எல்லாம் ஒளிவிருக்க இன்னுடர் கொம்புடர் கீர்த்தி பச்ச மகாமுனிகள் எல்லாம் கையிலே ஒளிவிருக்க அந்த ஒளிவிருக்கும் கைலாசம் என்னும் பர்வதத்திலே யார் யாரெல்லாம் வருவார் என்று கேட்டார். அம்மா சரஸ்வதியும் வருவாளா அம்மா சரஸ்வதியும் வருவாளா வருவாளா சங்கீதமும் பாடுவாளா
சரஸ்வதி வருவாள், சங்கீதம் பாடுவாள், பாடிடுவாள். ஊர்வசி வருவாள், உல்லாசமாய் ஆடிடுவாள். ரம்பை வருவாள், அமையோ நாட்டிய கலைகளை ஆடிடுவாள், ஆடுவாள். மேனகை வருவாள், அமையோ விருதங்களோ போட்டிடுவாள், போட்டிடுவாள். நாரத மகா முனிவரும் வருவார், வருவாள். நாட்டு செய்திகள் எல்லாம் சொல்லிடுவார், எடுத்து சொல்லிடுவார். ஆதி கைலாசம் என்னும் பர்வதத்திலே பருவத்தில் யார் யாரெல்லாம் ஆண்டு வர தெரியுமா? யார் யாரெல்லாம் ஆதி கொண்டு வள்ளே கைலாசம், வள்ளே கைலாசம், அசுரர்கள் அமரர்கள் பகவானுடைய இடமதி அசுரர்கள் தானும் செய்து ஆண்டவரே பகவான், ஆண்டவரே பகவானே அசுரருட வாழ்க்கை ஆண்டவரே பகவான், அசுரருட வார்த்தைக்கு அமரருட வார்த்தைக்கு அழியாத வரங்களது, அழியாத வரங்களது இந்த ஆண்டவரே கொடுக்க ஆண்டவரே பகவானே அழியாத வரங்கள் கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். சாகாத வரங்கள் சங்கரனே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சங்கரனே கொடுக்க வேண்டும். ஆயில் அதிகமாக இருக்கக்கூடிய வரம் அம்மா இந்த ஆண்டவர் பகவானே கொடுக்க வேண்டும் பகவானே எங்களுக்கு தர வேண்டும் என்று அசுரர்கள் அமரர்கள் கேட்கும் போது கேட்கும் போது பார்த்தார் ஆண்டவராகப்பட்ட சிவபெருமான். என்ன சுவாமி அசுரர் அமரர் கேட்க அமையோ அழியாத வரங்களது வரங்களது தேவ அமிர்தம் கடைந்து உண்டால் என்று சொன்னார். சொன்னா உங்களுக்கு ஆயுள் அதிகமாக இருக்கும் என்று சொல்ல சொல்ல பகவானுடைய வரத்தை வாங்கி வாங்கி கொண்டு கடல் சென்று அமையோ தேவ அமிர்தம் கடைந்து கொண்டு கடைந்து கொண்டு அந்த இருபாலரும் கடைந்த அமிர்தத்தை ஆமா இருபாலர் என்ன செய்தாங்க? என்னமா செய்றாங்க? அசுரர்களும் அமரர்களும் சண்டை போடுறாங்க, சண்டை இடுறார்கள். இருவேருக்கும் தர்க்கமாகும் போது ஆமா அப்பதான் பார்த்தார் அசுரரும் அமரர்கள் எல்லாம் அமரர்கள் இருபாலரும் தேவ அமிர்தம் கடையும் போது கடையும் போது தனக்கென்று தர்க்கமாகக்கூடிய வேளையில் பார்த்தார் அமரர் எல்லாம் அசுரருக்கும் அமரருக்கும் தர்க்கம் நடக்கும் போது நடக்கும் போது அப்பதான் பார்த்தார் என்னம்மா இந்த அசுரர்கள் அமரருக்கு கொடுக்க மறுக்க அமரர் எல்லாம் என் பெருமாளிடத்திலே முறையிட பாரு கடலில் பள்ளி கொண்ட பச்சமாகப்பட்ட கோபால கண்ணனானவரும் இந்த தேவ அமிர்தத்தை உண்பதற்காக இவர் இருவாளருக்கும் பங்கிட வேண்டும் என்று சொல்லி அமரர் முறையிடும் போது எம்பெருமாள் கோபாலக்கண்ணன் பார்த்தார். நாமல் இந்த எம்பெருமாள் ரூபத்தில் போகக்கூடாது, கண்ணன் ரூபத்தில் போகாமல் கண்ணை வேடத்தை எடுத்து செல்ல வேண்டும். கண்ணியை கண்டா கையில இருக்கக்கூடிய அமிர்தத்தை கை தந்துடுவார் என்று சொல்லி எம்பெருமாள் கோபாலக்கண்ணன் 16 வயது இளம்பண்ணை போல் வடிவத்தை கொண்டு அவர் நிற்கக்கூடிய நேரத்தில் பார்த்தார் அமரெல்லாம் ஒன்று கூடி இந்த அசுரெல்லாம் என்ன செய்த தெரியுமா? இந்த அமிர்தத்தை கையில கொடுக்கும் போது அமிர்தத்தை எடுத்து அசுரர் ஒரு வரிசையும் மற்றொரு வரிசையிலே அமரர்களும் அமர வைத்து இந்த அமரருக்கு கிடைக்காது என்று சொன்னதால என் பெருமாள் கண்ணன் கோபால கண்ணன் பார்த்தார். அமரர் வரிசையிலே அமிர்தத்தை கொடுக்க அந்த அமிர்தமும் தீர்ந்தது. பார்த்தார் அசுரெல்லாம் ஒன்று கூடி என் பெருமாள் கோபால கண்ணனிடத்திலே கோபம் கொண்டு கண்ணன் என்று நினைக்காமல் கண்ணி மங்கேர் என்று மனதில் எண்ணிக்கொண்டு கோபால கண்ணனை விரட்டும் போது என் பெருமாள் கோபால கண்ணன் பார்த்தார். சக்கரத்தை ஏவல் செய்ய மாயக்கண்ணன் கோபாலன் செய்யும் போது பார்த்தார் அசுரர் கூட்டத்திற்கு நாம கூட்டத்துக்கு ஒரு தலைவரை நியமிக்கணும் என்று வண்டுபோக ரிஷிவரை வரவழைத்து வண்டுபோக ரிஷிவர் மனதில் எப்படி நினைக்காரு? நாம கூட்டத்திற்கு தலைவராக கடவுளை நினைத்து ஒரு நாள் ஒரு பொழுதாவது உடையவர் பகவான் அரியணையிலே அமர வேண்டும், ஈசன் பகவானுடைய சிம்மாதனத்திலே அமர வேண்டும் என்று நினைத்து அந்த சிவனாரை மனதில் எண்ணிக்கொண்டு அந்த ஆண்டவரை மனதில் எண்ணி ஆண்டவரை மனதில் எண்ணி அள்ளும் நல்ல பகலும்
தவமிருக்க மண்ணே அவன் உடையவன் நினைத்து இருக்கு உருகி தவத்தை செய்துவார் செய்து வருகிறார் 12 வருஷம் உண்ணாமல் உறங்காமல் உடையவரை நான் நினைத்து 26 வருடகால ஈசனை நான் நினைத்து இருந்து தவத்தை செய்து வருகும் போது அதே வனமதியில அப்படி பாதாள உலகத்தில யார் யாரெல்லாம் ஆண்டு வர தெரியுமா பாதாள உலகத்தை ஆளக்கூடிய மன்னனு எப்படி ஆண்டுவாரா எப்படி அம்மா பாதாள உலகத்துக்கு அரசனும் மங்கையருமாக ஆள வேண்டும் என்று சொல்லி அந்த ரிஷிமுகா வர்ணன் ரத்த கன்னியான பெண்ணானவள் அப்படி மன்னவனும் மங்கையருமாக அந்த நாதனும் தேவியோமா நாதனும் தேவியோமா நலமுடனே வாழ்ந்துவார் அந்த ரிஷிமுக வர்ணனும் ரத்த கண்ணி பெண் கோடி அந்த மன்னனும் அங்கே எப்படி வாழ்ந்து வராங்க? பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, ஐயா சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, கோடி பொன் பொருள்கள் இருக்கும் போதும் இந்த மன்னனும் அங்கே இருக்கும். ரிஷிமுகா வர்ணனுக்கும் இரத்த கண்ணியான வெண்ணவளுக்கும் மன்னனும் அங்கே இருமாக. மன்னா கோடி பொன்பொருள் இருந்தாலும் மன்னனுக்கு ஒரே ஒரு குறை. என்ன குறம்மா? கண்ணு இமையும் போல கையிலே போல வாழ்ந்து வருகிறார்கள். பூவும் நாரும் போலாக பெண்ணானவள் புகழுடனே வாழ்ந்து வருகிறாள். ஆரணம் தேவிக்கும் அடுக்கடுக்கா வீடு மாடியெல்லாம் இருந்தாலும் அதை ஆள்வதற்கு ஒரே ஒரு பிள்ளை செல்வம் தான். அப்படி பிள்ளை இல்லாத கவலையோட இந்த மன்னன் மங்கையருமாக நாதனும் தேவியுமாக பிள்ளை செல்வங்கள் இல்லாமல் எப்படி வாழ்ந்து வர தெரியுமா? அவள் 30 வயது வர
கேட்டோர நாள் வர சொல்லிட்டேன் ஆண்டியத்தான் அடித்தேன் ஆண்டியத்தான் அடித்தேன் நானா அந்த நேர பேசிட்டேன் ஆண்டவரே பகவான் அந்த ரிஷிமுகாவரம் இரத்தக்கண்ணியான பெண்ணவளுக்கும் பொன்பொருள் ஏக போகமாக இருக்கிறது இருந்தாலும் இந்த கட்டிய மனைவியாகப்பட்ட இரத்தக்கண்ணிக்கு ஒரே ஒரு கவலை பிள்ளையில்லா கவலையோடு பெண்மணியால் எப்படி இருக்கா தெரியுமா முத்து போட கண்ணீர முகமெல்லாம் சோரையிட்டா பவளமோட கண்ணீர அவள் பக்கமெல்லாம் சோரையிட்டு அழகு போட கண்ணீரை அந்த மன்னவனும் தேவியுமாக மாதலை இல்லாத கவலையோட அந்த ரிஷிமுகா வர்ணனும் இரத்தை கண்ணியாகப்பட்ட வெண்கொடியாளு அண்ணமென்று கேட்டவரை அடுத்து வரவும் சொல்லிட்டு பிச்சைக்கு வந்தவரை பின்னால் வரவும் சொல்லிட்டு ஆண்டி அடித்தேனோ அந்த நேர பேசிட்டேனோ திருவோடு பண்டாரத்தை திரும்பி வரவும் சொல்லிட்டேனோ அப்பேற்பட்ட பாவமோ ஒரு நாளும் செய்யலையம்மண்ணா பார்த்தா ரிஷிமுகா வரணும் இரத்த கன்னியான பெண்ணானவளும் பிள்ளையில்லா கவலையோடு குழந்தை செல்வங்கள் வேணுமென்று அந்த ரிஷிமுகாவரன் எப்படி வரம் தெரியுமா ஒரு குழந்தை செல்வங்கள் வேணுமென்று அவர் கொடுங்கவலையோட நாம கடவுளைத்தான் நினைக்க வேண்டும் கடவுளைத்தான் நினைக்க வேண்டும் ஐயா கடிய தவம் செய்ய ஈசனத்தான் நினைக்க வேண்டும் தவம் செய்ய செல்வம் வேணுமென்று தவம் இருக்கார் சிமுக வர்ணனும் வெல்ல வேணுமென்று ஈசனத்தான் நினைத்துக் கொண்டு 6 வருடங்கள் இருந்து தவம் செய்துவார் 4 வருடங்கள் பாகலும் தவம் இருக்கா எதற்காகனே ஒரு குழந்தை செல்வத்துக்காக பிள்ளையில்லா கவலை பெருங்கவலையா போச்சு பெருங்கவலையோட களவோட நினைச்சு தவம் இருக்கா ஆமா கையெடுத்து வணங்கி தவம் இருக்கிறாளே ஒரு வருஷம் 12 வருட காலம் தவம் இருக்காளே 12 வருட காலம் தவம் இருக்கு முன்னாங்கு 12 வருட காலம் ஆமா இந்த முக்கண்ணரை நினைத்து தவம் இருக்கு ஒரு பிள்ளை செல்வங்கள் வேணுமென்று குழந்தை செல்வம் வேணுமென்று கடவுளை நினைத்து கடிய தவத்தை செய்து வரக்கூடிய நேரத்தில் என்ன சுவாமி பகவானை நினைத்து பாரத்தவங்கள் செய்து வரும்போது ஒரு பிள்ளைக்காக இந்த ரிஷிமுகாபுரணம் தவம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தார் கைலாசத்தில் என்ன சுவாமி ஆண்டவராகப்பட்ட சிவபெருமான் மனதில் எண்ணிக்கொண்டு
ஐயா என்ன ஈசனாகப்பட்ட சிவனாருடைய அருளாலே வெள்ளை வரத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவராகப்பட்ட சிவபெருமான் பார்த்தார். பார்க்கிறார். இருவேரும் ஒரே நாள் ஒரே நேரத்துல சரி 12 வருஷம் தவம் இருக்கிறார்களே. 12 வருஷம் தவம் இருக்கிறார்களே. ஒரே நேரத்தில் ஒரே வருடத்துல தவம் இருப்பதாலே இருவேருக்கும் ஒரே நேரத்திலே பிள்ளை பாக்கியம் கிடைக்கணும். கிடைக்க வேண்டும். ஒரே வரத்தால இருவேருக்கும் முடிவடைய வேண்டும் என்று சொல்லி பார்த்தார். ஆண்டவராகப்பட்ட சிவபெருமான் மாய கண்ணனிடத்தில் முறையிட பார்த்தார். மாய கண்ணனாகப்பட்ட கோபால கண்ணன் சுவாமி ஈஸ்வரனே பகவானே ஒரு பிள்ளையை பிறவி செய்து சரி இந்த வண்டுமுகார் சிவர் தவத்தை கலைத்து விட வேண்டும். சரி அந்த பாதாள உலகத்தை ஆளக்கூடிய மன்னனுக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்க வேண்டும். பார்த்தார். ஆண்டவராகப்பட்ட சிவபெருமான் பிரம்மனை வரவழைத்து பிண்டமது பிடித்துக் கொண்டு ஈசனாகப்பட்ட சிவபெருமான் அதற்கு உருவடித்து உயிர் கொடுத்து இந்த உயிர் கொடுத்த குழந்தை எடுத்து ஆகாய மார்க்கமாக போடும்போது அந்த வண்டுமுக ரிஷியவர் கையிலே பிள்ளை வந்து விழுந்ததும் ஏன்னா அவருடைய தவம் ஒரே நாளிகைத்தான் இருக்கு. அந்த தவத்தை கலைக்க அந்த பாலகன் வந்து விழுதான். அப்பந்தான் பார்த்தார். கண்ணை விழித்து கொண்டு கடிய தவத்தை மறந்தான், கடவுளையும் மறந்தான், கடவுள் பேர் நாமத்தை சொல்வதையும் மறந்தான். கோபம் எப்படி இருக்கு? குழந்தை கண்டான், கோபத்தோட சாபத்தை கொடுக்கிறான். அடே பாலகா, நீ வளர்ந்து வாலியமாகி உன்னை யார் பிறவி செய்தார்களோ அவர்களை ஓடவிட்டு போட்டவர் கையாலே மாண்டு மடிவாய் என்று சாபத்தை கொடுத்து ஆகாய மார்க்கமாக போட அந்த பாதாள உலகத்துல ரிஷிமுகா வர்ணன் கையலில அந்த குழந்தை பக்கி எப்படி விழுகிறது? பழம்பழுவி பால்ல விழுந்தது போலாக பாலகன் பாக்கியம் கிடைத்த போது குழந்தையை எப்படி கையில எடுத்து வர தெரியுமா? வரிமல்லதான் எடுத்து வரிமல்லதான் எடுத்து வரிமல்லதான் எடுத்து வலது கண்ணா முத்தமிட்டால் வலது கண்ணா முத்தமிட்டால் சேத்துமல்லதான் எடுத்து செல்ல முத்தோன் தான் கொடுத்தாள் செல்ல முத்தோன் தான் கொடுத்து எடுத்துமல்லதான் கண்ணமோ முத்தமிட்டாள் கண்ணமோ முத்தமிட்டு வலது கண்ணங்களும் முத்தமிட்டாள் சேத்துமல்ல தான் எடுத்து செல்ல முத்தங்களும் தான் கொடுத்தார் எடுத்தமல்ல தான் எடுத்து குழந்தைக்கு இரு கண்ணங்களும் முத்தமிட்டாள் அப்படி முத்தமிட்ட குழந்தைக்கு என்ன விதமாக வளர்த்து வருவார் என்று கேட்டால் பிள்ளைகளை எப்படி எடுத்து வர தெரியுமா? அந்த குழந்தையை அவள் நாள் ஒரு மேனியுமா
தண்டக்கால் நோகும் என்று பூமியிலே வெட்டுமானான் ஐயோ குழந்தைகள் பொற்பாதங்களும் நோகும் என்று செல்ல மகன் பிறந்தான் என்று ஐயோ சீனி வளங்களெல்லாம் செலவு செய்து அரும மகன் பிறந்தான் என்று அன்னதானமெல்லாம் செலவு செய்தார்கள் அந்த மகனுக்கு பேர் நாமத்தை சூட்ட வேண்டும் என்று குழந்தைக்கு எப்படி பேர் கொடுக்காங்க எப்படிமா கொடுக்குறாங்க நாம பிள்ளைக்கு எப்படி கொடுக்கணும் நம்ம குலத்தோட பேரை கொடுக்க வேண்டும் நாம பிள்ளைக்கு நாம குலத்துக்கு ஏற்றார் போல பேர் நாம கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்கலாம் எப்படி பிள்ளைக்கு வல்லமையோடு பிறந்தநாள் வல்லவன் என்று வல்லவன் என்று அரக்கர் குலத்திலே பிறந்தநாள் அரக்கன் என்று இரண்டையும் சேர்த்து வல்ல அரக்கன் என்று பேர் உயர்வு அப்படி வல்ல அரக்கன் என்று பேர் உயர்வு அந்த வல்ல அரக்கனான ராட்சதனுக்கு அந்த பகவானுடைய அருளாள பிறந்ததால பத்மாசூரன் என்று பேர் உயர்வு பிள்ளை எப்படி வளர்க்கிறார தெரியுமா ஐயா ஒரு வயதாம் ஒரு வயதோ நல்ல வயது நடந்தோடும் கால்களுக்கு தங்கத்தால வருஷமிட்டு 5 வயதில வல்லரக்கனான பாலகனுக்கு அருவி பள்ளி படிக்க வேண்டும் என்று நாம வீட்டு பிள்ளை எப்பேற்பட்ட பிள்ளை ராஜா வீட்டு பிள்ளை சரி நாம பிள்ளை பள்ளிக்கு போனோம் சொன்னா இந்த சேராத பிள்ளையோட சேர்ந்து இந்த பிள்ளையும் கெட்டு போகுமே நம்ம பிள்ளையும் கெட்டு போயிருமே அதனால நாம பிள்ளைக்கு சரி தன்னுடைய அரண்மனையிலே பாடத்தை சொல்லிக் கொடுக்க தகுந்த ஆசிரியரை வரவழைக்க வேண்டும் ஆசிரியர் யாருமா இருக்கா சிக்கிராச்சியை வரவழைத்து வண்டரிச்ச ஓலை கையிலெடுத்து அந்த ஆசிரியரும் மகனுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுத்து அந்த தகப்பனா ரிஷிமுகா ஒரு தட்சிணை எல்லாம் கொடுத்து மகனுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுத்தா அப்பொழுது ஆசிரியர் எப்படி சொல்லி கொடுத்தார் தெரியுமா வண்டரிச்ச ஓலை கையிலெடுத்து எழுத்தாணி கைப்பிடித்து அரக்கன் கையை பிடித்து அறிவோம் நன்றாக குருவான்கள் குருவே துணை என்று சொல்லி பாடத்தை என்ன விதமாக சொல்லிக் கொடுத்து வருவார் கேட்டாள் அண்ணா என்ன
வல்லரக்கன் படிக்கூடிய நாளிகையில் நாளிகையில் 10 வயிறை எப்படி படித்து வரான் தெரியுமா? எப்படியுமா அந்த வல்லரக்க ராஜூதனோ தொழில் எழுதாத ஏற்றமில்லை கைக்காத கலைகளும் இல்லை அரக்கனான வல்லரக்கன் 10 வயதை கலையும் தான் படித்து வந்தான் வல்லடம் சிறப்பு தொழில் கூடுவிட்டு கூடுபாயும் வித்தைகளும் தான் படித்தான் குறைவில்லா தொழில் வழிபட்டான் ஆணையற்றம் குதிரையற்றம் அளவளந்த தொழில்கள் எல்லாம் தான் படித்தான் அலைகளைவிட தொழில்கள் எல்லாம் அரக்கனான வாழகன் கற்று வந்தான் அந்த வல்லரக்கன் வானத்தை கற்று வரக்கூடிய நாளிகையில் வாழகன் அப்படின்னு இருக்கான் 10 வயதை படிப்புகள் எல்லாம் முடித்தான் 18 வயது எப்படி இருக்கான் ஆளுக்கு நாளு அழகு அம்சமா இருக்கிறான வல்லரக்க இருக்கக்கூடிய அழகான அழகு அப்பேற்பட்ட அழகா இருக்கானு அப்பேற்பட்ட பாடகனான வல்லரக்கனை தகப்பனாராகப்பட்ட ரிஷிகாவர்ணன் தன் மனதிலே எண்ணிக்கொண்டு தன் மகனுக்கு அறிவுக்கலை வர வேண்டும் என்று சொல்லி பாடசாலைக்கு அனுப்பி பாடத்தை எல்லாம் கற்று வந்தான் ஆனால் வயதுக்கு 21 வயசுல பாடகமாக இருக்கான் கண்ணோடு பார்த்துக்கிட்டு இருக்கானே இவனுக்கு வீட்டு பொறுப்பு வரணும் ஒரு கல்யாணத்தை முடிச்சு காலகாலத்துல ஒரு கால் கட்ட போட வேண்டும் கால் கட்டுன தாலி கட்டு போட்டா சொன்ன இடத்துல கிடக்கும் ஆமையா நெடுவ லாந்தி வரும் அதனால தன் மகனான வல்லரக்கனுக்கு ஒரு அழகான பெண்ணை பார்க்க வேண்டும் தனக்கோ அதிகமாக வயதாகி கொண்டிருப்பதால் சரி சொந்த பந்தத்துல அத்த மகளான பவளக்கண்ணி என்ற பெண்ணை பார்த்து என்ன விதமாக மனம் முடித்து வருவார் கேட்டாள் அந்த வல்லரக்க மன்னனுக்கு கண்ணி பெண்ணவள் தேவியும்
அப்பதான் மனதுக்குள்ள நினைக்கிறார். என்ன சுவாமி நினைக்கிறார்கள்? இந்த ரிஷிமுகாபுரம் பெற்றெடுத்த வாழகனான வல்லரைக்கு பவளக்கணி என்ற பெண்ணவளுக்கு திருமணத்தை முடித்து தன் மகன் எப்படி வாழ்ந்து வரான் என்று சொல்லி தகப்பனார் பார்க்க இந்த வல்லரைக்கன் பவளக்கணி பெண்ணவளோ ஆளனும் தேவியுமாக அழகுடனே வாழ்ந்தார். சரி, கணவனும் மனைவியுமாக கையிலே போல் வாழ்ந்து வருகிறார்கள். என்னை பிரியாம எப்படி வாழ்வார தெரியுமா? எப்படிமா வாழ்ந்து வராங்க? நாகமும் சதையும் போலாக பூவும் நாரும் போலாக இதையும் போலாக இருவாளரும் இனி பிரியாம வாழ்வார். ரொம்ப ஒற்றுமையோடு வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய மன்னன் வல்ல அரக்கனுக்கு வீட்டு பொறுப்பு கொடுக்க வேண்டும். வீட்டு பொறுப்பு மகனுக்கு கல்யாணத்தை முடிச்ச உடனே வந்துட்டு நம்ம நாட்டு பொறுப்பு வரணும். என்ன செய்யணும்? நம்ம பட்டம் சூட்ட வேண்டும். தன் மகனான வல்லரக்கனுக்கு கண்ணுள்ள போதே கண்காட்சி சொல்லுவார்கள். கண்ணற்ற போது சொல்லுவார்கள். நாம இருக்கும் போது நம் மகனான வல்லரக்கன் நம்ம நாட்டை எப்படி ஆழ்வார் என்று கண்ணால பார்க்க வேண்டும். தன் கண்ணாலே காண வேண்டும் என்று மனதை எண்ணிக்கொண்டு அந்த தகப்பனாரான ரிஷிமுகாவல்லன் தன் பாலகனான வல்லரக்கனுக்கு 56 தேசத்தை அரசரெல்லாம் வரவழைத்து தன்னுடைய அரண்மனையிலே சிம்மாசனத்திலே அமர வைத்துக் கொண்டு மகன் வல்லரக்கனுக்கு இந்த 56 தேசத்து பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தான் மன்னனான ரிஷிமுகாவல்லன். என்ன விதமாக செய்து கேட்டார். அந்த வல்லரக்க ராஜூதனை அரசர் எப்படி வராங்க தெரியுமா? எப்படி மாறுகிறார்கள்? யானப்படை, குதிரைப்படை, ஒட்டகப்படை, ஆமையோ 56 தேசத்து மன்னரெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆமையா அரசர் மத்தியிலே மகனான அரக்கனை வரவழைத்து, சரி என் மகனை வல்லரக்கா செங்கோலை கையில் எடுத்துக்கொண்டு மகனுக்கு புத்திமதி எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? எப்படி என் மகனை பாலகா வல்லரக்கா இந்த நாட்டுக்கு ஊருக்கும் எந்த ஒரு இளைஞர்கள் இல்லாமல் ஆண்டு வர வேண்டும் மகனே. அதை போல என் மகனான வல்லரக்கன் நீ ஆள வேண்டும் என்று சொல்லி பெரியவர் என்றால் மதிக்க வேண்டும், சிறியவர் என்றால் கையெடுத்து மதிக்க வேண்டும். மகனே ரக்கா ஒருவர் போல ஒருவர் சொல்லை கேட்டு ஒற்றுமையா இருக்கணுமே இந்த உலகத்தை ஆள வேண்டும். பிறருக்கு என்ன நன்மை செய்யணுமோ நான் இருந்த இடத்துல இருந்து நீ செய்ய வேண்டும். இனிமேல் நீதான் செய்ய வேண்டும். கண்டிப்பா நீதான் செய்யணும். தான் செய்த தர்மத்தை போராக தல மகனான வல்லரக்கன் செய்ய வேண்டும் என்று சொன்னார். நாட்டில் ஆட்சி செய்தால் மட்டும் போராது. என்ன சுவாமி? ஆட்சி செய்யக்கூடிய மன்னனாக பொறுப்பேற்றால் மட்டும் போதாது. போறாரு நீதிமுறை தவறிடாமல் நேர்மை கடமையோட என் மகனா வல்லரக்கன் ஆள வேண்டும் என்று சொல்லி செங்கோலை கையெடுத்து
குடிக்க கொடுக்க பார்த்தான் வல்லரக்கன். வல்லரக்கன் அவன் செங்கோலை கை வைக்கும் நேரத்தில் ராமையா அவன் சிம்மதனத்தில் அமரும் போது அமரும் போது சிம்மதனத்தில் அமரும் போது ராம